சரி சுயகர்மா அப்படின்னும்போது, என்ன நானே எப்படி வாழ்த்திக்க முடியும்? என்னை எப்படி நானே பாராட்டிக்க முடியும்? அப்படின்னா, அதுவுமே வழி இருக்கு. எப்பவும் போல பிரம்ம முகூர்த்தத்தில நீங்க காலையில எழுந்துக்கங்க. எழுந்து நீங்க இறைவனுக்கு முதல்ல நன்றிய சொல்லிட்டு, உங்களுக்குள்ள உட்கார்ந்து உங்கள நீங்க வாழ்த்தணும். உங்க பேர சொல்லி வாழ்த்துங்க. உங்களோட எண்ணத்த சொல்லி வாழ்த்துங்க. உங்க மனச நீங்களே முன்னாடி நிறுத்துங்க. உங்க உருவத்த உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கொண்டு வந்து, "நீ நல்லா இருக்கணும். நீ நெறைய சம்பாரிக்கணும்." உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குதோ, அத்தன ஆசைகளையும் கொட்டி வாழ்த்துங்க. ஏன்னா, வேற ஒருத்தர் அப்படி வாழ்த்த மாட்டாங்க. யார் கால்லயோ போய் விழுங்க, "நல்லா இருங்கன்னு" சொல்லுவாங்க. இல்ல வேண்டா வெறுப்பா இவர தொடலாமா, வேண்டாமான்னு கூட யோசிப்பாங்க. என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னே தெரியாது. நல்லா இருன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. ஆனா, நீங்க மனதார, மனம் முழுக்க உட்கார்ந்து, அவங்கள ரொம்ப ஆர்வமா, ரொம்ப சந்தோஷமா உங்கள நீங்க வாழ்த்த முடியும். அந்த வாழ்த்துக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. ஏன்னா, நீங்க யாரோ ஒருத்தர வாழ்த்துறீங்க, இல்ல யாரோ ஒருத்தர திட்டும்போது மட்டும் உங்களோட பலம் வெளிப்படுது இல்லையா? அது பலிக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா? கோவத்திலேயே கூட யாரையோ ஒருத்தர சொல்றீங்க. "ஆமா, பாரு அவன் அவஸ்தைப்பட போறான்" அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? நீங்க சொன்னா அது நடக்கும்னு. அதேபோல யாரையோ நீங்க வாழ்த்துறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். "நம்ப வாழ்த்துறோம்பா, அவங்க நல்லா இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ பிறந்தநாள் வாழ்த்து சொல்றோம். எத்தனையோ திருமண வாழ்த்து சொல்றோம். அதெல்லாம் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தானே சொல்றோம். அதே நம்பிக்கைய நம்ப மேல திருப்பி, நம்பள வாழ்த்துனா, நாம நல்லா இருப்போம். இதுக்கு தான் சுயகர்மா அப்படின்றது பேரு.